ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் பார்த்தீங்கன்னா குற்றாலத்துலேருந்து அச்சங்கோயில் போனேன். அச்சங்கோயில் போகிறதுக்கு முன்னாடி திருமலை முருகன் கோயில் பார்த்துட்டு அப்புறம் அச்சங்கோயில் போனோம். அச்சங்கோயில் வந்து கேமரா ரோடில், அதனால் வெளியே இருந்து மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு சாமியை போய் உள்ளே போய் கும்பிட்டுட்டோம். போகும்போது வீடியோஸ் எதுவும் எடுக்கல. ஏன்னா அச்சங்கோயில் வந்து 12 மணிக்கு நட சாத்திடுவாங்க சொல்லிட்டு சீக்கிரமாக போனோம். சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இங்கே நீங்கள் பார்க்குறது. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் சிங்கிள் வே ரோடு தான். யானை நடமாட்டம் நிறைய இருந்தது வழியில். அங்கங்கே யானை சாணியெல்லாம் பார்க்க முடியுது, ஃப்ரெஷ்ஷாக போட்டிருந்த யானை சாணி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணியில் ஓடுது. ரோடு மேலேயே தண்ணி போச்சு. நிறைய இடத்துல வந்து பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க, அதுக்கு தண்ணி போச்சு. ஸோ போகும்போது வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ சேஃபாக ஃபீல் பண்ணோம், சேஃபாக போயிட்டோம். வரும்போதும் அதே காரு எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் நாங்கள் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் அந்த காரை அங்கே இருந்துச்சு. அப்புறம் வேறு ஒரு காரை முன்னாடி அனுப்பிச்சிட்டு அதுக்கு நாங்கள் வந்தோம். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா நிஜமாகவே வந்து அனிமல்ஸ் நிறைய தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய யானை, எலிஃபேண்ட் நிறைய இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பீகாக் நிறைய பார்த்தோம். எலிஃபேண்ட் தான் வந்து நிறைய இடத்துல வந்து எலிஃபேண்டோட சாணி பார்த்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். இந்த ரோடு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் க்ராசிங் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வண்டியை ரைட் ஹேண்ட் சைடு பார்க் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் கொஞ்சம் இறங்கி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா யானையோட கால் தடம் ஒன்று பார்த்தோம். அது இந்த வீடியோவில் மார்க் பண்ணியிருக்கோம், பாருங்கள். பர்டிகுலராக இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருந்தது. தண்ணியோட ஃபோர்ஸு ப்ளஸ் கொஞ்சம் டெப்த் இருந்தது. டெப்த்து பார்த்தீங்கன்னா என்னோடய முட்டி வரைக்கும் இருந்தது. அதேமாதிரி ஃபோர்ஸாகவும் இருந்தது தண்ணி இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக. இதுதான் யானையோட கால் மார்க்கிங்கு. திங்க் லெஃப்ட் ரைட் எந்த காலம் தெரியல, இது ஒரு கால் மார்க்கிங் இருக்குது.
அப்படியே அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாடிட்டு அப்புறம் வண்டி எடுத்து திருப்பவும் இறங்குறது ஸ்டார்ட் பண்ணோம். இறங்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா குமாருட்டி ஃபால்ஸ் வந்தது, வாட்டர் ஃபால்ஸு. இந்த குமாருட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்துன்னா கேரளா ஸ்டேட்டில் தான் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு பார்க்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அங்கேயே ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் இருந்தது. அந்த பார்க்கிங் ஏரியாலே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் ஏரியாவும் வந்தது. ஸோ இவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் வந்து இங்கே வந்து தான் பண்ணணும், குளிக்க மாதிரி தான் ஃபால்ஸ் போகணும். ஃபால்ஸ்க்கு பார்த்தோன்னா என்ட்ரி ஃபீ வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த என்ட்ரி ஃபீ போடும்போதே நம்ம வந்து வண்டியோட நம்பரும் வந்து அதில் எழுத சொல்கிறாங்க. ஸோ பட் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு போய் பார்க்குறதுக்காக தான் போனோம். ஏன்னா அன்றைக்கி மார்னிங் தான் வந்து குற்றாலத்தில் மார்னிங் 5:30 குளிச்சுட்டு 6:30 7:30 வந்து 5:30 குளிச்சுட்டு தான் கிளம்பணும். ஸோ அதனால் இன்னொரு வாட்டி குளிக்க வேணாம் ஃபால்ஸ்லன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெளியேருந்து பார்த்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 kilometer உள்ளே போகுது. ஃபால்ஸ்க்கு ட்ரெக்கிங் மாதிரி போனோம் போல். போயிட்டு வந்துட்டு நிறைய பேர் போகிறாங்க, குளிச்சுட்டு தான் வராங்க. ஸோ அது ஒர்த்து தான். நீங்கள் அந்த சைடு தென்காசி, கேரளா சைடு, இந்த சைடு திருநெல்வேலி அப்படிலாம் இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலியோட மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். இதெல்லாம் செக்யூர்டாக இருக்குது, ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். கேரளா பார்டர்லேயும் வந்து செக் போஸ்ட் இருக்குது, தமிழ்நாடு பார்டர்லேயும் செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அந்தந்த டைமில் தான் அலோவ் பண்ணுவாங்க, ஈவினிங் டைம்ஸ் டெஃபினட்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ சேஃப் தான். நீங்கள் பைக்கில் போகிறவங்க தான் இந்த மாதிரி ஃப்ரெண்டில் ஏதாவது காரை ஃபாலோ பண்ணிட்டு போங்க, சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. தென்காசி, குற்றாலம் இல்லை செங்கோட்டை, இந்த 3 இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அச்சங்கோயில் வந்து ஒரு 1 hour டிரைவ் தான். இது ஒரு 20 to 25 kilometers தான். இந்த மலை பாதை வந்து ஒரு 20 kilometers தான் இருக்கும். ஸோ போயிட்டு வரலாம், பைக்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம். ஸோ செக் போஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் இருக்காங்க. ஸோ நோ இஷ்யூஸ். திரும்பவும் ஒரு 15 minutes டிரைவுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கிட்ட ரீச் ஆனோம். இது பார்த்தீங்கன்னா ரோட்லேயே வாட்டர் க்ராஸ் ஆகுது, லெஃப்ட்லேருந்து ரைட் போகுது. சில இடத்துல ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகுது க்ராஸிங்கு தண்ணி, இல்லை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போச்சு. ஸோ இங்கேயும் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், வண்டியை நிப்பாட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளையாடணும். தண்ணி வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். தண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டேஸ்ட்டாக இருந்தது. சான்ஸே இல்லை, தண்ணி லைக் பியூரிஃபையர் வாட்டர் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப தித்திப்பாக தான் இருந்தது தண்ணி.
மலையிலேருந்து இறங்கியாச்சு. இறங்கி டுவர்ட்ஸ் குற்றாலம் போகிற ரோட்டில் மலையிலேருந்து இறங்கின உடனே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா மேக்காரான ஒரு டேம் இருக்குது. ஒரு பெரிய அணை கட்டிருக்காங்க. ஸோ அந்த அணைக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே இருக்கிற வழி கேட்டு அந்த இடத்துல போகும்போது இந்த லெஃப்ட்டு தான். லெஃப்ட்டு போனோம்னாக்கா செம்ம சீனரிங்க, செம்ம சீனிக் வியூ. 2 சைடும் வயல், சென்ட்ரலில் ரோடு. அந்த ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே பெண்டாகி போச்சு லெஃப்ட்டும் ரைட்டும். சூப்பராக செம்ம சீனிக் வியூ இது. பேக் சைடு மலை, ஒரு சைடு டேமு, 2 சைடும் வந்து வயல்வெளி. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பார்க்க வேண்டிய இடம் தான் சென்னையில், தமிழ்நாட்டில். ஃபைனலாக மேக்காரா டேம் ரீச் ஆகிட்டோம். அந்த டேமில் வந்து யாரையும் அலோவ் பண்ணல மேலே போய் சுற்றி பார்க்குறதுக்கு. ஏன்னா ரீசெண்டாக நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, இல்லை கீழே தவறி விழுந்து அடிப்பட்டதுனால யாரும் விழலை, யாரும் அலோவ் பண்ணல. ஸோ அதனால் டேம் கீழேருந்து பார்த்துட்டு கீழே நுங்கு ஜூஸ் குடிச்சிட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்தது, பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.